தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி நேற்று இரவு சென்னை வந்தடைந்தார். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை ஆளுநர் மாளிகை. இது ராஜ்பவன் சொல்லணுமா, இப்போ என்னன்னு சொல்லணும், லோக் பவன்லேருந்து பிரதமர் நரேந்திர மோடி கிளம்பக்கூடிய காட்சி. இங்கிருந்து அவர் புதுச்சேரி கிளம்பி செல்கிறார். புதுச்சேரியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தான் அவர் மதுரை வருகிறார். தென்னிந்திய பயணத்தை நேற்று தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். இதற்கு முன்னாடி அவர் இஸ்ரேல் போயிருந்தார். நேற்று முந்தினெல்லாம் வேறு காட்சி அளித்தது. அவர் இஸ்ரேல் சென்றிருந்த போது இஸ்ரேலிலிருந்து இந்தியா திரும்பிய அவர் தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்தார். நேற்று அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் வரவேற்றார். சம்பிரதாயபூர்வமாக தமிழ்நாட்டு அரசின் பிரதிநிதிகள் வரவேற்றார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றார்கள். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு சென்று அங்கே நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அவர் மதுரைக்கும் செல்கிறார், திருப்பரங்குன்றத்துக்கு செல்கிறார். ஸோ நிறைய அரசியல் கணக்குகளும் நகர்வுகளும் பிரதமருடைய தமிழ்நாட்டு வருகையில் பார்க்கப்படுகிறது. இருக்காதா பின்ன தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் இருக்கிறது, புதுச்சேரியும் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற நிலையில் இன்னைக்கு அரசியல் பயணமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அரசு முறைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் வந்தவர் இப்பொழுது வந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், ஓவர் டு யூ. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புதுச்சேரி நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில் இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நேற்று இரவு கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில தங்கிய பிரதமர் மோடி இன்று 2வது நாளாக பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார். இதற்காக தற்போது கிண்டி மக்கள் மாளிகையிலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி செல்ல இருக்கிறார். புதுச்சேரியில லாஸ்பேட்டை பகுதியில 1572 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 74 புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஆரோவில்ல நடைபெறக்கூடிய விழா ஒன்றிலும் பங்கேற்க இருக்கிறார். இந்த புதுச்சேரி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலமாக தஞ்சாவூர் விமானப்படை தளத்திற்கு செல்லக்கூடிய பிரதமர் மோடி பிற்பகல் 1:55 மணிக்கு தஞ்சாவூரை சென்றடைய இருக்கிறார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.